Welcome to DRPG TRP Coaching Center for Zoology. Today we are going to look at the muscle and locomotion. So locomotion and movement. Locomotion என்ன அப்படின்னு பார்த்தோம்னா see நம்ம ஒரே இடத்துல நிற்கிறோம் அண்டு நம்ம கை கால்கள் அசையுது சரிங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கால்டு சரிங்களா மூமெண்ட் சரிங்களா. ஸோ லோகோமோஷன் அப்படின்னும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இடம் பெயருது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான மீனிங் சரிங்களா. ஸோ மூமெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லோகோமோஷன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி ஓகே. ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோவே போடல. ஸோ அவர் 2-3 பேர் வந்து கால் பண்ணி எனக்கு சார் வீடியோ போடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கும் வந்து இந்த லெசனோட எம்சிக்யூஸ் பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஆர்பி கொஷின்ஸ் எல்லாம் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து டிஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி லெசன் ஸ்ட்ரைட் அவே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Calcium is important in skeletal muscle contraction because it binds to troponin. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஒரு முறை கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஒரு முறை டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ட்ரோபனின் அந்த கால்சியம் வந்து ஆக்சுவலாக பைண்ட்ஸ் வித் வாட்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இட் பைண்ட்ஸ் வித் ட்ரோபனின் டு ரிமூவ் த மாஸ்கிங் ஆஃப் ஆக்டிவ் சைட்ஸ் ஆன் தி ஆக்டின் சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மயோசின் அண்ட் ஆக்டின். இந்த மயோசின் எது அப்படின்னு பார்த்தோம்னா திக் ஃபிலமெண்ட் அண்ட் ஆக்டின் எதுன்னு பார்த்தோம்னா தின் ஃபிலமெண்ட் சரிங்களா. அந்த மயோசின் ஆக்டின் மேலே இருக்கிற ஆக்டிவ் சைட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோம்னா ட்ரோபனின் மேலே வந்து கால்சியம் வந்து பைண்ட் ஆகணும் சரிங்களா. இந்த அளவுக்கு கூட டீப்பாகவும் கேட்கல, ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. கால்சியம் வந்து பைண்ட்ஸ் வித் விச் ஆஃப் தி மசில் ப்ரோட்டீன் சொல்லிட்டு. ஸோ இட் பைண்ட்ஸ் வித் ட்ரோபனின் சரிங்களா. ட்ரோபனின் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மசிலோட லெசன் எடுக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி வந்து ட்ரோபனின் வந்து பைண்ட் ஆகிறதுனால அந்த ட்ரோபனின் வந்து ஆக்சுவலி அன்மாஸ்கிங் தி ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் தி ஆக்டின் பை ரிமூவிங் தி ட்ரோபோமைசின் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஞாபகம் வச்சுங்க. Okay, let's go to the question number 2. Name the ion responsible for unmasking. இப்பதான் பார்த்தோம். The unmasking ion we always go with the calcium. சரிங்களா. Okay. The lack of relaxation between the successive stimuli in sustained muscle contraction is known as, which is actually known as tetanus. ஞாபகம் வச்சுங்க. The lack of relaxation இல்லாம சக்சஸிவ் ஸ்டிமுலைஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது சரிங்களா. அப்போ அதும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டெட்டனஸ் தான் வந்து லேக் ஆஃப் ரிலாக்ஸேஷன் சரிங்களா. அந்த மசில் வந்து அப்படியே நின்றுடும் சரிங்களா. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஈவன் தோ there is a threshold stimulus. ஓகேங்களா. ஓகே, let's go to the question number 4. Sliding filament theory can be best explained as actin myosin filaments do not shorten, rather they slide past each other. ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முறை நான் எடுக்கிறேன் இப்போ, அப்புறம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஆக்டின் மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் தே டு நாட் ஷார்டன் சரிங்களா. தே ஆக்சுவலி ஸ்லைட் பாஸ்ட் ஓவர் தி ஓவர் தி அதர் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஹர்க்ஸ்லி அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இந்த தியரி சொன்னவங்களும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. பின்னாடி வரும் போட்டு கொடுத்துருப்பேன். And stimulation of, look at the question number 5. Stimulation of muscle fiber by a motor neuron occurs at, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். திஸ் ஆக்சுவலி அக்கர்ஸ் அட், இப்போ நம்ம வந்து ஒரு கையில் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும். அந்த பொருள் எடுக்கணும்னா நம்ம பிரெயின் சொல்லணும். அந்த பிரெயின் வந்து பிரெயின்லேருந்து வர ஸ்டிமுலஸ் வந்து நர்வ்ஸ் மூலிமா வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனுக்கு போகும். அண்ட் தென் மஸ்குலர் ஜங்ஷன் வந்து ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன்
by the muscular tissue, and they does the action. அதுதான் வந்து ஆக்ஷன் செய்யுது. அப்போ அதும்போது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்ல தான் அந்த ஸ்டிமுலேஷன் ஆஃப் மசில் ஃபைபர் வந்து அக்கர்ஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. That's கொஸ்டின் நம்பர் இந்த அளவுக்குலாம் கஷ்டமா கேட்டதே இல்லை. பட் வி ஹாவ் டு லேர்ன் இன் அ டிஃபிகல்ட் வே. சரிங்களா, லேர்ன் இன் அ ஈஸி வே, பட் வி நீட் டு நோ தி டிஃபிகல்ட் கான்செப்ட். சரிங்களா, அதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான பிரின்சிபல் டு ஆக்சுவலி அச்சீவ் தி டிஆர்பி. ஞாபகம் வச்சுங்க. The edge zone in the skeletal muscle fiber is due to, it is due to அப்படின்னு கேட்டோம்னா, it's a central gap. இது வந்து imaginary gap between the actin and extending through myosin filaments in the A band. சரிங்களா, பிட்வீன் தி ஏ இந்த ஏ பேண்ட் ஹெச் ஜோனு ஜெட் லைனு அப்படின்னு நான் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஒரு முறை அந்த மசில் கான்ட்ராக்ஷன் நடத்தும் போது அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த இந்த பாடம் இந்த இந்த லெசனோட நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ டியூரிங் மசில் கான்ட்ராக்ஷன் இன் ஹியூமன்ஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. வாட் வில் ஹேப்பன்? A band remains the same. A band remains the same and sarcomere does not shorten சொல்றீங்க, but sarcomere வந்து does shorten. ஓகேங்களா, sarcomere வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is a region between the two Z line. It is a region between the two Z line. It is known as sarcomere. So functional unit of muscle contraction அப்படின்னு பார்த்தோம்னா, we always refer this as functional unit of muscle contraction. அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. மசில் கான்ட்ராக்ஷன்லாம் நம்ம நிறைய கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸ் வந்து மசில் கான்ட்ராக்ஷன் நிறைய புரியாததுனால அப்படியே விட்டுருவாங்க. சரிங்களா, லாஸ்ட் டைமும் வந்து மசிலோட அந்த டோபோகிராஃபி கேட்டிருந்தாங்க, எந்தெந்த லேயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ அதனால மசில் கான்ட்ராக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் போன் ஸ்ட்ரக்சரும் வந்து நம்மளுக்கு ரொம்ப பேசிக்காக நம்ம படிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வச்சுங்க. The type of muscle present in our wall. Heart is involuntary and unstriated smooth muscle. No, it is a cardiac muscle. That's up. Intestine is a striated. No, non-striated and involuntary. This is correct. This is up. Thigh is a striated muscle and voluntary muscle. This is right. And upper arm is smooth muscle. No, arm they contain striated muscle. So C is the answer. C is the answer. Okay, look at the question number 9. Contractile protein of skeletal muscle involving ATPase activity. ATPase activity ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். So ATPase activity எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, it is present in the head of the myosin. Head of the myosin. ஞாபகம் வச்சுங்க. Okay, which statement? Look at the question number 10. Have a look at the question number 10. Which statement is correct for muscle contraction? Muscle contraction பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. The length of the H zone decreases. The length of the H zone decreases. இது ரைட் தான். The length of the A band remains constant. இதுவும் கரெக்ட் தான். The length of the I band increases. No. And the length of the two Z line வந்து shortens, but this is increases கொடுத்துருக்காங்க. சரிங்களா, this actually length of the two Z line வந்து decreases. இதுவுமே தப்பு. So option A and B is the right answer. ரெண்டுமே கரெக்ட் தான். நான் பாருங்க கொஸ்டின் நம்பர் 10. இது ஒரு முறை அப்படியே கேட்டிருந்தாங்க. What is sarcomere? So it's a part or it is a region between the two Z line. Between the two Z line. ஞாபகம் வச்சுங்க. Okay, let's go to the question number 12. If it is going to be a new one. Yeah. Which of the following is the contractile protein of a muscle? எது வந்து contractile protein of muscle னு கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. Myosin is the contractile protein of the muscle. Okay, actin and myosin வந்து contractile protein. ஞாபகம் வச்சுங்க. Myosin and tropomyosin and what is that? Troponin. இது ரெண்டுமே வந்து present in the, it's a part of actin. ஞாபகம் வச்சுங்க. ஆக்டினோட பார்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா tropomyosin and troponin. And actiனும் மயோசினும் வந்து it's a contractile protein. ஞாபகம் வச்சுங்க.
இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். த ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லிட்டு. த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்டைல் சிஸ்டம் என்னவே வி ஆல்வேஸ் கோ வித் தி சார்கோமியர். நான் வச்சுங்க. வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் இது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 15 பார்க்கலாம். ஃப்ளோட்டிங் ரீப்ஸ் நம்ம நல்லா தெரியும். ஃப்ளோட்டிங் ரீப்ஸ்னா என்னது? நம்ம இதெல்லாம் வந்து நம்ம 12th லெசன்லேயே 11th வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. சும்மா வந்து போன் சிஸ்டம் வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ளோட்டிங் ரீப்ஸ் வந்து தே டு நாட் கனெக்ட் வித் தி ஸ்டர்னம். ஓகே. அக்ரமோனியம் ப்ராசஸ் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் தி கிளவிக்கல். அதுவும் கரெக்டு. ஸ்கேப்புலா வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் தி லொகேட்டட் பிட்வீன் தி செகண்ட் அண்ட் செவன்த் ரிப்ஸ். ஸ்கேப்புலா கிளீனான் கேவிட்டி வந்து ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ். ஓகேலா. இது வந்து நம்ம கையோட ஸ்டாப் அந்த ஷோல்டர் கீழே வந்து பந்துக்கிண்ண மூட்டு இது கிளனாய்டு கேவிட்டில தான் வந்து அட்டாச் ஆகும். போன் சிஸ்டம் வந்து 2-3 டைம் தான் கேட்டிருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் வந்து இது முக்கியமான லெசன், முக்கியமான கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடா கேட்டாங்க. பட் போன் சிஸ்டம்ல கேட்கல. அது என்ன கஷ்டமான கொஸ்டின் பார்ப்போம். இது கேட்டிருந்தாங்க, நான் சொல்றேன். Which of the following is not function of the skeletal system? It is not function of skeletal system. எது வந்து skeletal systemோட function இல்லைன்னு கேட்டாங்க. Read the question carefully. You have to be careful while reading the questions. சரிங்களா? Okay. See. Locomotion is a function of skeletal system. Production of erythrocytes. Erythrocytes and the RBC வந்து they are produced in bone marrow. So that's a part of bone. And storage of minerals. Most of the calcium and potassium வந்து they stored in the bone marrow and the bone system. Okay, skeletal system. And this is not the function of what? Skeletal system. So thermoregulation, it is actually maintained by a liver. ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீவர் ஏன் வருதுன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். எப்படி டிஃபென்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ நான் ஸ்பெசிபிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் விச் நம்மளுடைய பாடியில நிறைய வந்து பேத்தோஜென்ஸ் அது ஆன்டிஜென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாடி என்ன பண்ணோம், லிவர் ஆக்சுவலி இன்க்ரீசஸ் தி ஃபீவர், ஐ மீன் டெம்பரேச்சர் ஆஃப் அவர் பாடி டு கில் தி பேத்தோஜன். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ தெர்மோ ரெகுலேஷனாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம்னு பார்த்தோன்னா அந்த சொல்ல பிரெயின்ல ஒரு பார்ட்டு அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி ப்ரொடியூஸ்டு பை தி லிவர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. Clinate cavity வந்து articulates within whichன்னு கேட்டிருக்காங்க. So this articulates with the humerus and the scapula. ஞாபகம் வச்சுங்க. Yes. Three of the following pairs of human skeletal parts are correctly matched with respect to inclusive skeletal category, and one pair is not matched. Identify the non-pairing match. Identify the non-pairing match. ஞாபகம் வச்சுங்க. So, non-pairing தான் கேட்குறேன். Clavicle and clinoid. Pelvic girdle. No. இது வந்து நம்மளோட ஷோல்டர்ல இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஷோல்டரோட எண்ட்ல இருக்குது அந்த பந்துக்கிண்ண மூட்டு. இது நம்மளுடைய பெல்விக் கார்டுலயும் பந்துக்கிண்ண மூட்டு இருக்கும். பட் கிளவிக்கல் வந்து இட்ஸ் ஜாயினிங் பிட்வீன் த காலர் போன். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பெல்விக் வந்து கார்டில் வந்து பார்த்தோம்னா கீழே இருக்குது. அந்த இடுப்பு வளையம் சொல்லுவோம். இது கிடையாது. ஓகேங்களா? எக்ஸப்ட் திஸ் ஒன், எவ்ரிதிங் இஸ் ரைட். எவ்ரிதிங் இஸ் ரைட். ஞாபகம் வச்சுங்க. ஸோ எப்பவுமே வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அண்ட் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் சொல்லுவோம். ஆக்சியல் என்னது, நம்ம ஆக்சிஸ் என்னது, நம்மளுக்கு என்னன்னா அதான் பேஸ், அதான் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ். அப்போ நம்ம பார்க்கும்போது அண்ட் கிரேனியம் அண்ட் தி வெர்டிபிள் காலம் இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அண்ட் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் பார்த்தோம்னா நம்மளுடைய கை கால்கள், இதுதான் வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். அதோட தொடர்புடையது, பட் டைரக்டா தொடர்புடையது கிடையாது. சரிங்களா? ஓகே, நான் வச்சுங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க நம்ம லாஸ்ட் டிஆர்பியில். மெலிஸ் இன்கஸ் ஸ்டெபிஸ் இதெல்லாம் மூணுமே என்னன்னு பார்த்தோன்னா மிடில் இருக்கக்கூடிய மிடில் இயர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன போன்ஸ். ஓகேங்களா? த மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் போன் இன் அவர் பாடி வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டெபிஸ் தான். சரிங்களா? நமக்கு என்ன டிஆர்பியில் லாஸ்ட் டைம் கேட்டாங்கன்னா, சரி நான் எப்படி இந்த கொஸ்டின் மூலியமா நான் வந்து போட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸ்டெப்பிஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட் போன் இன் அவர் பாடி இன் தி ஹியூமன் பாடி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மூணுமே எங்கே இருக்கு? மேலியஸ், ஐ, எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவோம். மேலியஸ், இன்கஸ், ஸ்டெப்பிஸ். நமக்கு நம்ம பாடியில வந்து ஸ்மாலஸ்ட் மசில் எதுன்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டிஆர்பி 22ல மசில் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா போன் எது? ஸ்டெப்பிஸ். அப்போ போன் இருக்கக்கூடிய மசில் தானே ரொம்ப சின்னதா இருக்கணும். அதை வச்சு நானும் போட்டேன். கரெக்டான ஆன்சர். எனக்கு இந்த கொஸ்டின் தெரியாது, பட் இந்த நாலேஜ் வச்சு நம்ம அந்த கொஸ்டின் வந்து கரெக்டா பண்ணேன் நான் வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் எப்பவுமே வந்து நம்ம படிக்கிறோம்னா புரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கணும். கொஸ்டின் படிச்சுட்டு என்ன இது தெரியலன்னு நினைக்க கூடாது. தெரியலன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. உங்க பிரெயின் வந்து தொடர்ந்து அந்த கொஸ்டின் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். கொஸ்டின்ஸ் தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. நான் ஒரு வீடியோலும் போடுறேன், ஞாபகம் வச்சுங்க. ஒரு வீடியோல நான் போடுறேன் எப்படி வந்து ஹவு டு யூஸ் ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் ஹவு டு ஷேர்னு சொல்லிட்டு. முதல்ல எடுத்த உடனே ரைட் அண்ட் ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு பாயிண்ட் பண்ணீங்க. பிறகு என்ன பண்ணணும்னா ஃபைனலா வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட்ல. ஏன்னா வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க ஷேட் பண்ணிட்டீங்கன்னா when the bubble is shaded you cannot change the answer. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் இன் த கேஸ் ஆஃப் சிபிடி மோட். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னாவே நீங்க மாற்ற முடியும். ஒன்ஸ் தட் இஸ் ஷேடட் யூ கேனாட் சேஞ்ச் தி வாட் தி பபிள்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஸோ கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பி ரியலி கேர்ஃபுல் while ஷேடிங். பிஃபோர் ஷேடிங் வந்து அந்த அந்த கொஷின் கரெக்டா இருக்கா, அதுக்கு நேரடியா வந்து அந்த நம்ம ஷேட் பண்றோமான்னு ஒவ்வொன்றா கை வச்சு விரல் வச்சு நம்ம கேர்ஃபுல்லா ஷேட் பண்ணோம். படிக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த 3 ஹவர்ஸ்ல ஹவ் யூ பிரசன்ட் யுவர் செல்ஃப் இஸ் தி கீ டு யுவர் சக்சஸ். ஞாபகம் வச்சுங்க. Let's go to the question number 21. Yes. Which of the following is the correct matching of the three items and their grouping category? And their grouping category. எது கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ஹீலியம் ஈஸ்டியம் ஃபீபியஸ். ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் a bone ஆஃப் நம்மளுடைய பெல்விக் கேர்டலோட இது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. பெல்விக்னா என்னது? இடுப்பு போன்ஸ். சரிங்களா? ஓகே. ஆக்டின் மயோசின் வந்து மசில் புரோட்டீன். நோ. ரொடாப்சின் இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி இயர், ஐ மீன் ஐ. ஞாபகம் வச்சுங்க. இதுவுமே தப்பு. மேலிஸ் இன்கஸ் காக்லியா. நோ. இந்த என்ன சொன்னேன்? ஸ்டெபிஸ்ன்னு சொல்லிட்டு எம்ஐஎஸ் இப்போ தான் சொன்னேன். ஸோ இயராசிகள் வந்து இயராசிகள் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஸ்மாலஸ்ட் போன்ஸ் அண்ட் த ஸ்மாலஸ்ட் போன் அமாங் த 3 இஸ் தி ஸ்டெபியஸ். ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெபிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. Let's go down here. An acromonium process is characteristically found in the எங்கன்னு கேட்டிருக்காங்க. So it is characteristically found in pectoral girdle of mammals. Pectoral girdle of mammals. ஞாபகம் வச்சுங்க. பெல்விக்னா இடுப்பு வளையம், இது வந்து கை வளையம். ஸ்கல் உங்களுக்கு தெரியும். ஸ்பெர்ம் ஆஃப் மேமல்ஸ். இதுவும் தப்பு. சரிங்களா? நம்ம அக்ரோமோனியம் ப்ராசஸ் இப்போ நம்ம கை வந்து முன்னாடி வந்து பின்னாடி மடக்க முடியும். ஓகேங்களா? ஆனா முன்னாடி மடக்க முடியாது. ஓகேங்களா? முன்னாடி ஏன் மடக்க முடியலன்னா இந்த ஸ்மால் போன் வந்து அது தடுக்கும். சரிங்களா? நீ நேரடியா ஸ்ட்ரைட்டா நிக்கலாம், உங்க கையை வந்து வைக்கலாம். பட் ஆனா வந்து அந்த கையை வந்து 360 டிகிரிக்கு பெண்ட் பண்ண முடியல அப்படின்றது காரணம் வந்து என்ன பண்ண முடியும்? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அக்ரோமோனியம் ப்ராசஸ் இன் தி பெல்விக் girdle, ஐ மீன் பெக்டோரல் girdle. ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ். வேற ஏதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் இருந்தா பார்க்கலாம். லாங் போன் ஃபங்க்ஷன்ஸ். நோ. யா. இந்த நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும், இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லைன் பை லைன் நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஏன்னா இது மசில் சிஸ்டமே நம்மளுக்கு நிறைய நிறைய பேருக்கு வராது. சார் எனக்கு புரியல சார், இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மசில் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வி ஹாவ் டு ஸ்டடி வாட் அந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி நம்ம படிக்கணும். அது முடிச்சிட்டா மட்டும் போதும். சரிங்களா? அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த 11th புக்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தான். அந்த மெலியஸ் இன்கஸ் ஸ்டேபிஸ் பிளஸ் அந்த மசிலோட லேயர்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ லெட்ஸ் லுக் அட் தி கொஸ்டின் நம்பர் 39. The characteristic
அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் synovial ஜாயிண்ட். synovial joint என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூவபிள் ஜாயிண்ட். ஞாபகம் வச்சுங்க. synovial joint அண்ட் fibrous joint. fibrous joint அப்படின்னு பார்த்தோம்னா immovable joint. immovable joint ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ immovable joint எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட கிரேனியம்ல. நம்மளோட கிரேனியமோட பிரெயினோட போன்ஸ் எல்லாம் வந்து மேல இருக்குது, அதை மூவ் ஆகாது. ஃப்ரண்டல், பேரேட்டல், ஆக்சிபிட்டல் இந்த போன்ஸ் எல்லாம் என்னது, அந்த டெம்போரல் போன்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகாது. அது என்னன்னு பார்த்தோம்னா இம்மூவபிள் போன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இம்மூவபிள் போன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் சினோவியல் போன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஜாயிண்ட் பார்த்தோம்னா மூவபிள் போன்ஸ். மூவபிள் போன்ஸ் ஏன்னா இட் இஸ் ஃபில்டு வித் தி சினோவியல் ஃப்ளூயிட். சினோவியல் ஃப்ளூயிட் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஃப்ளூயிட் ஃபில்டு சினோவியல் கேவிட்டி ஆஃப் டூ போன்ஸ்னு பார்த்தோம்னா ஜாயிண்ட் பிட்வீன் தி அட்லஸ் அண்ட் ஆக்சஸ். இது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மண்டை ஓட்டுக்கும் நம்மளுடைய வெர்டிபிள் காலமுக்கும் இணைக்கக்கூடிய இந்த பகுதி தான் என்னன்னு பார்த்தோம். நம்மளால கழுத்தை திருப்ப முடியுது, கழுத்தை திருப்ப முடியாது. ஞாபகம் வச்சுங்க. முடியுதுன்றது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சினோவியல் ஜாயிண்ட். சினோவியல் ஜாயிண்ட்டுக்கு மொத்தம் 6 எக்ஸாம்பிள் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. 6 எக்ஸாம்பிள் இருக்கு. இது எல்லாமே நீங்க படிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. நீ நீ ஜாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முட்டியில இருக்கு. அண்ட் கிளைடிங் ஜாயிண்ட் பார்த்தோம்னா இட் இஸ் பிரசன்ட் இன் தி அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னா நான் 2 சொல்லியிருக்கேன். ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா இந்த பந்துக்கிண்ண மூட்டு. ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா கார்பல்ஸ், மெட்டா கார்பல்ஸ் இதெல்லாம் எங்க எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஃபிங்கருக்கு பக்கத்துல, ஃபிங்கர்ல இருக்கும். சரிங்களா? பின்னாடி பிக்சர் வரும்போது நான் சொல்றேன். மசில் சிஸ்டம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆளுங்க அது படிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு வேணும்னே கொஸ்டின் அதில் தான் கேட்குறாங்க. The elbow joint வந்து it is an example of what ன்னு கேட்டுங்க. So elbow joint வந்து it is an example of what? Hinge joint. Hinge joint. கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்டிபிரல் காலம். ஓகேங்களா? ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா மண்டையோடு. ஹிஞ்சு ஜாயிண்ட், கிளைடிங் ஜாயிண்ட் இதுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா சினோவியல் ஜாயிண்ட். 3 ஜாயிண்ட் தான். ஒன்று சினோவியல் ஜாயிண்ட், மூவபிள் ஜாயிண்ட். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் வந்து இம்மூவபிள் ஜாயிண்ட் விச் இஸ் பிரசன்ட் இன் த ஸ்கல் போன். கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் எது எது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட வெர்டிபிரல் காலம்ல, வெர்டிப்ரே. ஓகேங்களா? ஸோ ஏன் இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லைட்லி மூவிங் ஜாயின்ஸ். ஸ்லைட்லி மூவிங் ஜாயின்ஸ் ஓவராலாக நம்ம கம்ப்ளீட்டாக மூவ் பண்ண முடியாது. நம்ம கை கால் மூவ் பண்ணுற மாதிரி நம்ம முதுகெலும்பு மூவ் பண்ண முடியாது. அது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு மூவ் பண்ண முடியும். அதான் கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் வந்து கம்ப்ளீட்லி இன்மூவபிள். சினோவியல் ஜாயிண்ட் பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ். ஸோ இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் கூட போதும், யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். நான் வச்சுங்க. So which of the following muscular disorder is inherited? எந்த மஸ்குலர் டிசார்டர் வந்து இன்ஹெரிட்டட்னு கேட்டிருக்காங்க. ஸோ மஸ்குலர் எம்டின்னு சொல்லுவோம். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஏன்னா நம்ம மசில் அந்த டிஸ்ட்ரோபின் புரோட்டீன் வந்து இருக்கும். அந்த டிஸ்ட்ரோபின் புரோட்டீன் வந்து அதோட சிந்தசிஸ் வந்து டிக்ரீஸ் ஆனாவே நம்மளுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வரும். சரிங்களா? மசில் மாஸ் வந்து நம்மளுக்கு குறையும், அந்த ஸ்ட்ரென்த்து குறையும். ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா டிஸ்ட்ரோபின் ஜீனை வந்து மோஸ்ட் லாங்கஸ்ட் என்ன சொல்றது ஜீன் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் லாங்கஸ்ட் ஜீன் பார்த்தோம்னா ஜீன் ப்ரொடியூசிங் டிஸ்ட்ரோபின் புரோட்டீன். இதுவும் நம்ம 12th லெசன்ல படிப்போம். 12th நம்ம வந்து படிப்போம். ஞாபகம் வச்சுங்க. ஓகே. யா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Let's look at the question number 47. 47 பாருங்க. ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த ஓஎஸ் நம்மளுக்கு வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு போன். போர்னா என்னது? ஹோல். ஹோல் இன் த போன். அதான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகேங்களா? Osteoporosis, which is an age-related disease of skeletal system, which may occur due to decreased level of estrogen. லேடிஸ்க்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து சீக்கிரமா வந்து இந்த முட்டி வலி, கால் வலி எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க நிறைய வந்து கால்சியம் சாப்பிடலாம். டியூரிங் பிரெக்னன்சி அப்போ அவங்களுடைய போன்ல இருந்து நிறைய கால்சியம் வந்து குழந்தைக்கு போயிடும். ஞாபகம் வச்சுங்க. குழந்தைக்கு போயிடும். அப்போ வந்து அவங்க போன் வந்து பிகம்ஸ் வீக்கர் அண்ட் வீக்கர் எவ்ரி டே.
ஞாபகம் வச்சுங்க. அண்ட் அடிஷ்னலி ஆஃப்டர் மெனோபாஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து குறையும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைஞ்சுனாவே நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அயன்ஸ் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ when there's a decrease in estrogen and decrease in absorption of calcium ions from the food, இதுவும் நடக்கும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ், எஸ்பெஷலி வந்து ஃபவுண்ட் இன் உமன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இட் இஸ் டியூ டு டிக்ரீஸ் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ஆஃப்டர் மெனோபாஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசில் கான்ட்ராக்ஷன்ல இது முக்கியமான பார்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் மயோசின் அண்ட் திஸ் இஸ் ஆக்டின். ரெண்டுமே இது என்னன்னு பார்த்தோம்னா கான்ட்ராக்டைல் புரோட்டீன். என்னது? கான்ட்ராக்டைல் புரோட்டீன் ஞாபகம் வச்சுங்க. இந்த மயோசின் என்ன எதுன்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் திக் ஃபிலமெண்ட் அண்ட் திஸ் இஸ் தின் ஃபிலமெண்ட். இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட அது எப்படி வந்து ஒன் அபவ் தி அதர் வந்து எப்படி வந்து ஸ்டாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபிகர்லேயே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்டின் அண்ட் திஸ் இஸ் மயோசின். இது என்னன்னு பார்த்தோம்னா மயோசின் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதோட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம போனோம்னா, மயோசின் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து அப்படியே மசில் ஃபைபர் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் மேலே ஒன்று வந்து அப்படியே அடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து திக் ஃபிலமெண்ட். இது என்னன்னு பார்த்தோம்னா ஹெட்டு, இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா டெய்லு. ஓகேங்களா? இந்த ஹெட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபிஎஸ் என்சைம் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தோம்னா ஏடிபி வந்து ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குது ஏரியான்னு பார்த்தோம்னா மயோசின் ஹெட்ல தான் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எல்லோ கலர் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஆக்டின் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு மாதிரி பிங்கிஷா இருக்கு பாத்தீங்களா? லெட் மீ ஜூம் இன். இந்த பிங்கிஷா இருக்குது பாத்தீங்களா? அது எது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் நோன் ஆஸ் ட்ரோபோனின். அந்த ப்ளூயிஷ் லைன் இங்க ரன் ஆகுது பாத்தீங்களா? இந்த ப்ளூயிஷ் லைன் வந்து ஆக்சுவலி ரன்ஸ் த்ரூ வாட் இந்த ரன்ஸ் த்ரூ த லென்த் ஆஃப் ஆக்டின் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ல மேல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ஸ் எல்லாம் வந்து மாஸ்க் பண்ணியிருக்கோம், அதாவது மறைச்சிருக்கோம். எது? இந்த ட்ரோபோமைசின். இந்த ப்ளூ கலர் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோமைசின். இந்த பிங்கிஷ் கலர் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோனின் ஞாபகம் வச்சுங்க. ஒன்ஸ் இந்த கால்சியம் அயான் வந்து இந்த 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 ட்ரோபின் மேல பைண்ட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் ஆக்சுவலி ஓப்பன்ஸ் தி ட்ரோபோமைசின். ட்ரோபோமைசின் வந்து ஆக்டிவேட் பண்ணி ஓப்பன் பண்ணுது. இப்போ ட்ரோபோமைசின் தான் என்ன ஆகணும்? ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஆக்டின் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? எப்போ கால்சியம் அயன் வந்து இந்த ட்ரோபோனின் மேல பைண்ட் ஆன உடனடியா இந்த ட்ரோபோமைசின் வந்து அன்மாஸ்க் பண்ணும். எதை அன்மாஸ்க் பண்ணுது, அன்கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஆக்டின். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மயோசின் ஹெட் வந்து இது மேல பைண்ட் ஆகும். ஸோ அந்த பிக்சர் வந்து எங்கன்னு பார்த்தோம்னா கீழே பார்க்கலாம். ஸோ அதோட மோஸ்ட் அல்ட்ரா வெர்ஷன் தான் இது ஞாபகம் வச்சுங்க. லெட் மீ ரேஸ் திஸ் ஒன். இப்போ என்ன ஆகுது? இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க, கால்சியம் அயன் வந்து ட்ரோபோனின் மேல பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆன உடனடியே என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரோபோமைசின் வந்து அன்மாஸ்கிங் தி ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் வாட் ஆக்டின். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிதான் வந்து ஒன்று மேல ஒன்று ஸ்டாக் ஆயிருக்கும். இது என்னன்னு பார்த்தோம்னா ஆக்டின், இது மயோசின், ஆக்டின் மயோசின், ஆக்டின் மயோசின். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் திக் ஃபிலமெண்ட், திஸ் இஸ் தின் ஃபிலமெண்ட். இது வரையும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இதுதான் என்ன பார்த்தோம்னா ஜட் லைன் சொல்லுவோம். என்ன லைன்? ஜட் கேப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மசிலோட மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் நோன் அஸ் ஜட் கேப். ஸோ இதான் பார்த்தா சார்கோமியர். இந்த லென்த் என்ன சொல்லுவோம்? சார்கோமியர் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மயோசின் ஹெட்ல என்ன இருக்குன்னு சொன்னேன் நான், ஏடிபிஎஸ் இருக்கு. ஏடிபிஎஸ் தான் ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது ஞாபகம் வச்சுங்க. ஒன்ஸ் ட்ரோபோனின் வந்து கால்சியம் வந்து ட்ரோபோனின் மேல வந்து பைண்ட் ஆன உடனடியா ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஆக்டின் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மயோசின் ஹெட் வந்து இங்க பைண்ட் ஆகும். இந்த மயோசின் ஹெட் வந்து இங்க பைண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பைண்ட் ஆயிட்டு இந்த சார்கோ இந்த இந்த ஆக்டினை வந்து பிடிச்சி இழுக்கும். எப்படி? டுவர்ட்ஸ் இன்னர் சைடு. டுவர்ட்ஸ் இன்னர் சைடு. அப்ப இழுத்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா
இந்த லென்த் சார்கோமியோட லென்த் என்ன ஆகும்? குறையும். சரிங்களா? சார்கோமிய லென்த் வந்து டிக்ரீசஸ். ஞாபகம் வச்சுங்க. இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இது பிடிச்சி இந்த பக்கம் இழுக்குது டுவர்ட்ஸ் இன்னர் சைடு. இது இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது. அப்ப இழுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா என்ன ஆகுது? சி இதுதான் ரிலாக்ஸ்டு பொசிஷன், இது கான்ட்ராக்டட். இது வந்து சுருங்கின ஸ்டேஜ், மசிலோட கான்ட்ராக்ட் ஸ்டேஜ். இது வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேஜ். இப்போ சுருங்கின உடனே என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இந்த ஹெச் லைன் குறையுதா? இந்த ஹெச் லைன் வந்து இட்ஸ் அன் இமேஜினரி லைன். எப்போ ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல வந்து என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ கேப் பிட்வீன் தி வாட் இன் த ஆக்டின்ஸ். ஓகேங்களா? இந்த ஆக்டினுக்கும் இந்த ஆக்டினுக்கும் உள்ள கேப் தான் என்னது? ஹெச் ஜோன் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது என்ன பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா ஏ பேண்ட். எங்க இந்த மயோசின் மட்டும் இருக்குது என்னன்னு சொல்லுவோம்? ஏ பேண்ட். இந்த பிக்சர்ல கொடுக்கல, நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய லைன் இருக்கு, குழப்பிடுங்க. ஓகே, லெட் மீ ரெஸ்ட் திஸ் ஒன் ஸ்லோலி. ஸோ இந்த திக் பேண்ட் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஜோன். என்னது? ஏ ஜோன். இப்போ இந்த சைடுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த ஜெட் லைன் வந்து இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் ஜெட் லைன் இந்த பக்கம் வருது. ஸோ டுவர்ட்ஸ் இன்னர் சைடு. அப்போ ஏ பேண்டோட லென்த் குறையுமானா குறையாது. ஏ பேண்டோட லென்த் வந்து குறையாது. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெரியுது பாருங்க. சி இப்போ வந்து இந்த ஆக்டின் வந்து மூவ் ஆயிட்டு உள்ள இன்னர் சைட்ல வந்துச்சு, இந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இன்னர் சைடு வந்துச்சு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த ஜெட் லைன் முதல்ல இங்க இருந்துச்சு, பழைய லைன். இப்போ கான்ட்ராக்டட் பொசிஷன் என்ன ஆகுது? ஜெட் லைன் இஸ் டிக்ரீசிங். ஐ மீன் சார்கோமியர் லென்த் ஆஃப் சார்கோமியர் வந்து டிக்ரீசிங். பட் ஏ லைன் வந்து ரிமைன்ஸ் சேம். அனிசோட்ரோபிக் பேண்ட் வந்து ரிமைன்ஸ் சேம். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அந்த ஹெச் ஜோன் வந்து குறையுது, ஹெச் ஜோனும் குறையுது. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதான் வந்து மசில் கான்ட்ராக்ஷனு. ஸோ இது வந்து இட் இஸ் எக்ஸ்பிளைன்டு த்ரூ ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆக்டின் அண்ட் மயோசின் வந்து ஸ்லைட் பாஸ்ட் ஈச் அதர் அப்படியே வந்து ஸ்லைட் ஆகுது. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான். அண்ட் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய டைம் வந்து டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. நம்ம ஆஸ்பிரன்ஸும் நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் சொல்லும் போது இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து எல்லாம் கவர் ஆயிடுச்சு. அண்ட் ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததும் ஒன் வேர்டில் அந்த எம்சிக்யூஸில் நம்ம ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தாச்சு. சரிங்களா? அண்ட் அடிஷ்னலாக வந்து 11th புக்கில் இருக்கக்கூடிய இந்த பேசிக் ஸ்கெல்டல் சிஸ்டம் வந்து ஒரு முறை பார்த்துங்க. ரொம்ப டீப்பாக போகாதீங்க, பேசிக்கே போட்டாங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் பை எலிமினேட்டிங் தி ஆன்சர்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்மக்கிட்ட வந்து டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. நீங்க வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாமே உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து ஐ பி ப்ரொவைடிங் டு யூ. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you in the next video. Thank you once again.